காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் ப்ரோக்ராமே நடந்துட்டு இருந்திருக்கும். அப்ப சாந்தினியுமே அங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பா. அதை பாக்குற ஆரோக்கும் இப்ப சாந்தினி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இப்பல இருந்து ஆரோவும் சாந்தினியை ஒன்ஸ்ல லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டு இருக்கான். சாந்தினி போடுற ட்ரெஸ் கலர்ல இவனுமே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஆரோவும் சாந்தினி இது எதையுமே நோட் பண்ணி நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா சாந்தினி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் இருந்திருப்பான். அவளுக்கும் ஆரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கும் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் லைஃப்மே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆரோவோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ்மே கம்மியா இருந்திருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸான ஆரோவுமே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருப்பான். பாத்துக்கிட்டு இருந்த சாந்தினியுமே அவங்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லி இருந்திருக்க மாட்டான். அதனால இவங்க ரெண்டு பேரும் லாங் டிரைவே போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சாந்தினியும் ஆரோ கிட்ட ஹைதராபாத்லயே வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். கேக்குற ஆரோ நான் எம்எஸ் படிக்கிறதுக்காக யூஎஸ் போக போறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். சாந்தினிக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். சாந்தினி ஒரு மாதிரி ஆனதை நோட் பண்ற ஆரவும் இந்தியால கூட நிறைய நல்ல காலேஜஸ் இருக்கு, நான் இங்க கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அதை கேட்கிற சாந்தினியே இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் நடு ரோடுக்குன்னு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. போலீஸ்மே அங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்மே ஸ்டேஷன் வந்து போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆரோவுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பான். அதை பாக்குற சாந்தினியும் ஸ்மோக் பண்ணணுமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அப்ப ஆரோவும் நான் ஸ்மோக் பண்றதை நிறுத்திட்டேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ஆக்சுவலா இவ ஸ்மோக் பண்றதுனால சாந்தினிக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்ன்றதுனால இவ ஸ்மோக்கிங் நிறுத்திட்டு இருப்பான். சாந்தினி சின்ன பொண்ணா இருக்கப்பவே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அது ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சாந்தினி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்து இருந்திருப்பாங்க. ஆரோ தன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிற சாந்தினிக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட காலேஜ் லைஃப்மே நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கும். சடனா ஒரு நாள் சாந்தினியும் அவரோட பீரியட்ஸ்மே தள்ளி போகுதுன்ற விஷயத்தை நோட் பண்ணியிருந்திருப்பா. பிரெக்னன்சி கிட்மே வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்தா சாந்தினியுமே பிரெக்னன்ட்டா இருந்திருப்பா. ரெண்டு பேரும் காலேஜ் தான் படிக்கிறாங்கன்றதுனால அந்த குழந்தையுமே அபார்ஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க இருக்க டாக்டரும் சாந்தினியுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்காக ஒரு பில்ஸ்மே கொடுத்துருப்பாங்க. சாந்தினியுமே அங்க இருந்து வெளியே வந்துட்டு என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ஆரோ நம்ம இதை ஆல்ரெடி பேசி வச்சதானே, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். சாந்தினியும் ஆரோக்கியம் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, அந்த குழந்தை என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது, அந்த குழந்தை கலைக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ஆரோ நம்ம இன்னும் டிகிரி கூட வாங்கலாம், அப்படி இந்த குழந்தையெல்லாம் வளர்க்க முடியும் அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். சாந்தினியும் உன்னால முடியல விடு அரவணை, அந்த குழந்தைய தனியாவே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுமே அங்க கிளம்பி போயிட்டு இருப்பா. சாந்தினியும் வீட்டுக்கு போகாம ரயில்வே ஸ்டேஷனுமே உட்காந்துட்டு இருந்திருப்பா. அங்க போன ஆரவம் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருப்பான்.